அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமத்தினால அவருடைய ஊழியக்காரனாக நின்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்குண்டான சகலவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக, சுகமாக இருப்பீர்களாக, சந்தோஷமாக இருப்பீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்றைக்குரிய வார்த்தை அதை நான் வாசித்து உங்களுக்காக பேசுவேன் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உங்கள் உள்ளத்தில், அப்பா, இந்த வார்த்தையை நான் அப்படியே உள்வாங்கிக் கொள்ளுகிறேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் ஜெபத்தோடு கேளுங்க. ஏசாயா 61 முதல் வசனம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அனுதினமும் ஆவியானவரோடு நாம் நடந்து பேசி, ஆவியானவரோடு நீங்க பழகி, சொல்ல போனால் அவரோடு பயணித்து கொண்டே வர்றீங்க. ஆமேன். இப்போ அவருடைய சத்தம் என்ன தெரியுமா? உங்க காதுல விழணும். என் கூட நீங்க நடந்து வர்றீங்க, என்ன போல நீங்க மாறணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த வார்த்தையில கர்த்தருடைய பிள்ளைகளை, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி ஆண்டவராக இயேசுவை பற்றி ஏசாயா கூறின வார்த்தை. லூக்கா 4 அதிகாரம் 17, 18 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் வழக்கத்தின்படியே தேவாலயத்துக்கு போகும்போது புத்தக சுருள் அவர் கையில் கொடுப்பாங்க. அவர் எடுத்து திறந்து இதே வசனத்தை வாசித்து, ஏசாயா சொன்னது இன்றைக்கு நிறைவேறுகிறது என்று இயேசு சொல்லுவார். ஆமேன். அப்போ இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோன்னா, உங்கள் மேலே ஒரு நோக்கம் இருக்குது பிரியமானவர்களே. கடன், கஷ்டம், பாரம், பிரச்சனை இதெல்லாம் உங்கள் நோக்கத்தை பார்க்க முடியாதபடிக்கு உங்கள் கண்ணை மூடிடும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை காண்பித்து கொண்டு இருந்தால் ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சவங்க அது கூட ஞாபகம் இல்லாமல் போயிடும். இன்றைக்கி ஜெபிக்கணும்னு உதாரணமாக யோசித்திருப்பீங்க, ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க. காலையில் ஏதாயில் ஒரு பிரச்சனை யோசிக்கும் போது இன்றைக்கி அவசரப்பட்டு நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்க. அடாடா, இன்றைக்கி நான் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணணும்னு நினச்சேனே, சாப்பிட்டுட்டேனே. பரவாயில்ல, தீர்மானத்தோடு நீங்கள் ஓட போகிறீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவது நிச்சயம். ஆனால் ஒன்று, நீங்கள் சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவிக்கணும். அந்த தீர்மானத்தை மட்டும் எடுங்க, மற்ற காரியத்தை அவர் செய்வார். ஓகே, இப்போ நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். உங்கள் குடும்பம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, ஆண்டவரே, அன்றைக்கு ஏசப்பா உங்களை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தார். அது லூக்கா 4:17-18 நாங்கள் வாசிக்கிறோம். நீர் அப்படித்தான் ஊழியம் செய்தீரப்பா. இப்பொழுதும் இந்த கடைசி காலத்தில் உம்முடைய பிள்ளைகளும் உம்மை நேசிக்கிறாங்க. வேலை ஸ்தலத்தில், வியாபார ஸ்தலத்தில், அல்லாவிட்டால் எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ உம்முடைய அன்பை அவர்கள் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை, ஒரு மன வலிமை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். அதே நேரத்தில் உடைய பிள்ளைகள் உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கிற பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சரீரப்பாடுகள் எல்லாம் முற்றிலும் மாறி போகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் சந்தோஷமா இந்த நாள் முழுவதும் இருக்க போகிறார்கள் என்று நான் விசுவாச வார்த்தை சொல்லுகிறேன். இந்த வார்த்தை பலிக்க போகிறது. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. கர்த்தர் உங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். மறக்காமல் நீங்கள் பிறருக்கு ஷேர் பண்ணுறீங்க. ஓகே, அடுத்தது நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு வாட்ஸ்அப் மூலமாக அல்லது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க. ஓகே, God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.